கல்லூரி பேராசிரியர் மௌலானா மௌலவி முகமது நூர் சிராஜி ஹஜ்ரத் அவர்கள் வரவேற்பும் உரையும் நிகழ்த்துவார்கள். نحمدك حمدا طيبا مباركا نسلم ونصلي على رسوله واتباعه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم من أحبني كان معي في الجنة أو كما قال على نبينا عليه الصلاة والسلام. சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லவர்கள் யார் யாரெல்லாம் நம்மை விட்டு சென்று விட்டார்களோ முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் குறிப்பாக இவ்விழாவிலே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக என்ற பிரார்த்தனையோடு துவங்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. மறைந்த அண்ணாதுரை அவர்கள் பேசுகிறார்கள், சென்னை கடற்கரையிலே மாபெரும் மீளாது விழா. அந்த விழாவினுடைய கடைசி உரையாக 6 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு 10:30 வேலைக்கு வருகிறார் அண்ணாதுரை. அவர் பேசுகிறார், விழா நடப்பதோ கடற்கரை, நேரமோ 10:30, பேசக்கூடியவரோ அண்ணாதுரை, உங்களுக்கோ நித்திரை என்று துவங்கி அவர் சொல்லுகிறார், என்னுடைய பேச்சினுடைய வலிமையே இவ்வுலகத்திற்கு பறைசாற்றியது என்றால் நான் பேசிய பேச்சினுடைய முதல் பேச்சு முஹம்மது நபி அவர்கள் பிறந்த புனிதமான மீலாது விழாவில் தான் என்னுடைய உரை துவக்கம் என்று பேசுகிறார். 1944ஆம் ஆண்டில் இவ்வுலகத்திற்கு ஒரு பெரியார் வந்தார். அவருடைய பிறப்பு ஈரோடு. அவர் சொல்லுகிறார், கடவுளே இல்லை, யார் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறாரோ மகா முட்டாள் என்றெல்லாம் பிரகடனப்படுத்திய பெரியார். அவர் மீலாது விழாவிலே பேசுகிறார், ஒரு மனிதன் சீராக வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய உள்ளம் பக்குவமாக வேண்டும் என்றால் அல் குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று பெரியார் பேசுகிறார். பெரியாருடைய கொள்கையே கடவுள் இல்லை என்பது, யார் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் முட்டாள் என்று பேசக்கூடிய பெரியார் 1944ஆம் ஆண்டில் மீலாது விழாவிலே பதிவு செய்கிறார், அல் குர்ஆன் உங்களுடைய உள்ளத்திற்கு அது வித்திடும் நேரான பாதையை கொடுக்கும் என்று சொல்கிறார். அவர் எப்படி சொன்னார், எதை வைத்து சொன்னார்? அவர் பெரியார், பிறந்தது தமிழகம், அவருடைய பரிபாட்சி தாய் பாட்சி தமிழ், அவருக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த குர்ஆன் அரபியிலே இருக்கிறது. அரபி தெரியாத அந்த பெரியார் தமிழிலே பிறந்து வளர்ந்து ஆங்கிலமும் அவருக்கு தெரியாது. இன்றைய காலம் போல் குர்ஆனை மொழிபெயர்த்த அந்த வடிச்சுவடும் அந்த காலத்திலே இல்லாத நேரத்திலே அல் குர்ஆன் வழிகாட்டும் என்று சொல்லுகிறாரே, இது எப்படி சாத்தியம் என்று ஆராய்ந்து பார்த்தால் 1944ஆம் ஆண்டில் அல்லாமா ஆக்கா அப்துல் ஹமீத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா முதல் முறையாக தமிழுடைய மண்ணிலே அல் குர்ஆனுடைய தர்ஜுமாவை அவர்கள் வெளியாக்குகிறார்கள். அந்த தர்ஜுமாவை பெரியார் படிக்கிறார். ஆக்கா அப்துல் ஹமீத் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இந்த பெரியார் ஒன்றரை கடந்து மத குருமார்கள் ஒன்றரை கடந்து
மக்களுக்கு இவ்வளவு விஷயங்களை இந்த மண்ணிலே பதித்து வைத்திருக்கிறார்கள். இதே இந்த தமிழக மண்ணில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கம்மி. ஆனால் யூபியிலோ உகண்டாவிலோ அசாமிலோ முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதிகமான எண்ணிக்கை வாழக்கூடிய முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து அங்கே நடக்க முடியவில்லை. ஆனால் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் முஸ்லிம்கள் சுதந்திரமாக மீலாது விழாக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அங்கே கொண்டாட முடியாத ஒரு நிலையை பார்க்கிறோம். முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் உத்தரப்பிரதேசத்திலே, ஆனால் தமிழகத்திலே அதை கவனித்து எண்ணிக்கை கம்மி. எண்ணிக்கையினுடைய வலிமை அங்கு கூடுதல், எண்ணிக்கையினுடைய வலிமை தமிழகத்திலே கம்மி. வடநாட்டில் எண்ணிக்கை அதிகம், தமிழ்நாட்டிலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கம்மி. எண்ணிக்கைகள் அதிகம் இருப்பதினால் வலிமையா அல்லது எண்ணிக்கை கம்மியாக இருப்பதினால் வலிமை குன்றுகிறதா என்றால் எண்ணிக்கையில் வலிமை இல்லை, எண்ணத்தால் தான் வலிமை. முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் அவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இந்த பூவுலகத்திலே பிறந்தார்களோ, பிறந்த மாதம் ரபீ வசந்தத்தினுடைய காலத்திலே அல்லாஹ் பிறக்க வைக்கிறான். முஹம்மதை இறக்குகின்றவரை வசந்தமாகவே அல்லாஹ் ஆக்கினான் என்பது மட்டுமல்ல, முஹம்மது மட்டும் வசந்தத்திலே அல்ல, அவர் பிறந்த மாதம் வசந்தம் அல்ல. அவர்கள் எந்தெந்த கொள்கைகளை எல்லாம் பின்பற்றுங்கள் என்று நமக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அத்தனை காரியங்களுமே வசந்தத்திலும் வசந்தமாக இருக்கிறது. அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறது, அவர்கள் அறிமுகப்படுத்தியது நோன்பு, அவர்கள் அறிமுகப்படுத்தியது தர்மம், அவர்கள் அறிமுகப்படுத்தியது ஹஜ்ஜி, அவர்கள் அறிமுகப்படுத்தியது உம்ரா. எந்த காரியத்தை செய்தாலும் சரி, தொழுது கொண்டே இருக்கிறான் ஒரு அடியா, ஒரு நேரம் அவனுக்கு விடுபட்டு போய்விடுமே. ஆனால் வசந்தத்திலே இழந்ததை, ஒரு பேய் இழந்ததை போட்டு அவன் பேயடித்தவனை போன்று அவன் வாழ்க்கையிலே பார்க்கலாம். ஒரு நேரம் தவறியதற்கு வசந்தம் போய்விட்டது, நான் தவறவிட்டு விட்டேனே. தொழுது கொண்டே இருக்கக்கூடிய நபருக்கு வசந்தம் இருப்பதை உணர முடியும். தர்மம் கொடுத்து கொண்டே இருப்பவருக்கு அதில் வசந்தம் இருப்பதை உணர முடியும். ஹஜ் செய்தால் எத்தனை லட்சங்கள் கொடுத்து செய்தாலும் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் கூட ஹஜ்ஜை முடித்து விட்டு வந்து மற்றவர்களிடத்திலே பேசுவார், ஆனந்தமாக முடித்தேன், வசந்தமாக முடித்தேன். கஷ்டமாக இருந்தாலும் முடித்து விட்டு வந்து பேசுவார், இது பெரும் பாக்கியம் அல்லவா, பெரும் பாக்கியம் அல்லவா என்று எல்லா காரியங்களிலேயும் வசந்தம் நிறைந்து இருப்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்ற பெயரை தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் அல்லாஹ் முன்கூட்டியே அறிவிப்பு செய்தது போல அஹ்மது என்ற பெயரையும் அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார். அஹ்மது என்றால் அல்லாஹ்வை முஹம்மது புகழ்ந்து கொண்டே இருப்பார். முஹம்மது என்றால் கியாமத் நாள் வரை முஹம்மது புகழப்பட்டுக் கொண்டே இருப்பார். அல்லாஹ் ரசூலின் புகழ் முஹம்மது உம்மத்தே முஹம்மதியாவின் மூலமாக புகழ். இம்மையில் மட்டும் முஹம்மது புகழுக்குரியவர் அல்ல, அவருக்கு நாளை கியாமத் நாளிலே லிவாவுல் ஹம்து என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொடியை அல்லாஹ் ஹம்துடைய கொடுத்து புகழ வைப்பார். மகாமே மஹமூதில் முஹம்மதை அமர வைத்து அல்லாஹ் புகழ வைப்பார். முஹம்மது பிறந்தது முதல் இறக்குகின்றவரை புகழ் சூழ்ந்து கொண்டே இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது இந்த பூவுலகத்திலே பிறந்தார்களோ அன்று அரபியில் பேசிக் கொண்டார்கள், இந்த உலகம் மாறப்போகிறது, எல்லா ஆட்சி அதிகாரங்களும் நம் கையை விட்டு போக போகிறது என்று முஹம்மது பிறந்த அந்த அரபியிலே பேசப்பட்ட வார்த்தைகளுடைய அச்ச உணர்வு இன்று வரை உமக்கு முஹம்மதியாவை பார்த்தாலும் பிற சமுதாயத்தினர்களுக்கு ஒரு வகையான உணர்வு ஏற்படுகிறது, அச்சம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. என்றால் முஹம்மதை பின்பற்றிய உம்மத்தை முஹம்மதியாவிற்கு அந்த ருஅபியத், அந்த கௌஃபியத்தை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறார். முஸ்லிம்களை சதா அடுத்த மதத்தினர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த அச்சத்தை அல்லாஹ் போட்டுக் கொண்டே இருக்கிறார். எண்ணிக்கையில் கம்மியாக இருந்தாலும் கூட இவர்களின் மீது கடுமையான ஒரு கௌஃபியத் அவர்கள் உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கின்ற காரணத்தில் தான் அவர்கள் சதா நம்மை யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். முஹம்மதிற்கு அல்லாஹ் கொடுத்த கௌஃபியத் உம்மத்தை முஹம்மதியாவிற்கும் அல்லாஹ் கொடுத்துள்ளான். தௌராத்திலே இன்ஜீலிலே முஹம்மதை புகழக்கூடிய இந்த உம்மத்தை முஹம்மதியாவிற்கு ஹம்மாதூன் அவர்கள் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள்.
இருப்பார்கள், புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் என்று உம்மத்தே முஹம்மதியாவிற்கு தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் அல்லாஹ் என்ற பெயரை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சமுதாயம் தான் நாம். இன்னதாக மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஸலவாத்து சொல்லுகிறேன், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்லுகிறார்கள், முஃமினான அடியார்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட நாம் சொல்லுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி ஸல்லல்லாஹு அலா முஹம்மதி என்றெல்லாம் ஸலவாத்து சொல்லுகிறோம். அல்லாஹ் நான் சொல்லுகிறேன், மலக்குமார்கள் சொல்லுகிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்று சொல்லவில்லை. நான் நோன்பு வைக்கிறேன், மலக்குமார்கள் நோன்பு வைக்கிறார்கள், நீங்களும் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நான் உம்ரா செய்கிறேன், நான் ஹஜ் செய்கிறேன், மலக்குமார்கள் ஹஜ் செய்கிறார்கள், நீங்களும் ஹஜ் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. முஹம்மதின் மீது நான் ஸலவாத்து சொல்கிறேன், மலக்குமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள், நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். ஸலாத் என்ற ஒரு அமலை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு கடமையாக ஆக்குவதை போற்றி நான் சொல்லுகிறேன், மலக்குமார்கள் சொல்கிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டால் அதற்கு நாம் என்ன ஸலவாத்து சொல்லுகிறோம், என்ன ஸலவாத்து சொல்லுகிறோம், அதையே திருப்பி சொல்லுகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மதின் மீது ரப்பே நீ ஸலவாத்து சொல்லு. இதுவரை நான் ஸலவாத்து சொல்லவில்லை. ஸலவாத்து சொல்லு என்றால் தொழு என்றால் தொழுகிறோம், தர்மம் செய் என்றால் தர்மம் செய்கிறோம், ஹஜ் செய் என்றால் ஹஜ் செய்கிறோம். ஸலவாத்து சொல்லு என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது திருப்பி நாம் சொல்லுகிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின், முஹம்மதின் மீது நீயே ஸலவாத்து சொல்வாயாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின், முஹம்மதின் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்லி கொண்டிருக்கிறான் என்றுதான் திருப்புகிறோம் தவிர இதுவரை நாம் ஸலவாத்து சொல்லி இருக்கிறோமா என்றால் இல்லை. என்ன காரணம்? என்னுடைய ஹபீபின் மீது உன்னால் ஸலவாத்தை பரிபூர்ணமாக சொல்ல முடியாது, அது நிறையாக ஆகாது, அது குறையாகத்தான் இருக்கும். எனவே ஸலாத் என்பதை சொல்லு என்றால் என் பக்கமே சொல், நானே முழுமைப்படுத்திக் கொள்கிறேன், என்னுடைய ஹபீபின் மீது நான் ஸலவாத்து சொல்லிக் கொள்கிறேன் என்ற வார்த்தையவே திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்றோம். அந்த புகழுடைய உச்ச கட்டத்தினுடைய நிலைதான் இந்த மீலாதுடைய விழா. இதிலே கலந்து கொள்வதல், இதிலே உதவி செய்தல், இதிலே ஸலவாத்து சொல்லுதல், இதிலே நடக்குகின்ற எல்லா காரியங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதின் பிரகாரம் செய்வோமேயானால் அந்த வசந்தத்தை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலே வசந்தம் இருக்கிறது. எப்படி ரசூல் கற்றுக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் வியாபாரம் இருக்குமேயானால் அபிவிருத்தி இருக்கும், வசந்தமும் இருக்கும். திருமணம் எப்படி செய்ய வேண்டும் என்று ரசூல் வழிகாட்டினார்களோ அதன் பிரகாரம் செய்தால் வசந்தம் இருக்கும், அபிவிருத்தி இருக்கும். எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் நீக்குவதற்குண்டான வழிவகைகளில் ரபீல் என்று சொல்லப்படக்கூடிய வசந்த காலத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிறக்க வைத்து அவர்களின் மூலமாக எல்லா காரியங்களும் நமக்கு வசந்தமாக ஆக்கி இருக்கிறாரே, அந்த வசந்தத்தினுடைய கடைசி வரை அல்லாஹ் வசந்தத்தோடு வாழ்வதற்குண்டான ஒரு மாபெரும் பாக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி மஜ்லிஸிற்கு மீலாது விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களையும் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதோடு வாசலுதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.